கருமத்தம்பட்டி சங்கமம் கலைக்குழுவின் 91வது அரங்கேற்ற விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் பேரூர் வட்டம் தீத்திப்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் கருமத்தம்பட்டி சங்கமம் கலைக்குழுவின் 91வது ஒயிலாட்டம் அரங்கேற்ற விழா தலைமை ஆசிரியரும் ஒருங்கிணைப்பாளருமான கனகராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சாந்தலிங்கம் மருதாச்சல அடிகளார், குமரகுருபர சுவாமிகள், கௌரவ ஆலோசகர் டாக்டர் மயில்சாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் தீத்திப்பாளையம் நடன கலைஞர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதி நடன கலைஞர்கள், துணை பயிற்சியாளர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக நடனமாடி அசத்தினர். இதுகுறித்து ஒருங்கிணைப்பாளர் கனகராஜ் தெரிவிக்கையில், பாரம்பரிய கலைகளில் ஒன்றான ஒயிலாட்டத்தை மீட்டெடுப்பதே எங்களது இலக்கு என்றும், தமிழக அரசு ஒயிலாட்டத்தில் பங்குபெறும் நடன கலைஞர்களுக்கு இடஒதுக்கீடுகள் மற்றும் பிற சலுகைகள் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். மேலும் சங்கமம் கலைக்குழுவின் 100வது அரங்கேற்ற விழா விரைவில் நடைபெற உள்ளது என்றும், உலக சாதனையில் இடம்பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் என்றும், நிச்சயம் 100வது அரங்கேற்ற விழாவில் உலக சாதனைக்கான நிகழ்ச்சிகள் இடம்பெறும் என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தீத்திப்பாளையம் ஊர் பொதுமக்கள் சார்பாக இன்ஜினியர் ராமராஜன் சிறப்பாக செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் நடன கலைஞர்கள், துணை பயிற்சியாளர்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், ஊர் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை கருமத்தம்பட்டி சங்கமம் கலைக்குழுவாக சார்பாக 91வது அரங்கேற்றமாக கோவை மாவட்டம் பேரூர் வட்டம் தீத்திப்பாளையம் சங்கமம் கலைக்குழு அரங்கேற்ற நிகழ்வு இன்றைக்கி சிறப்பாக நடந்து முடிந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3 வயசு குழந்தையிலிருந்து 80 வயசு பெரியவங்க வரைக்கும் கலந்துட்டாங்க. 59 கலைஞர் அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. இது 91வது அரங்கேற்றத்தை தொடர்ந்து 100வது அரங்கேற்றத்தை நோக்கி சங்கமம் கலைக்குழு பயணித்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த கிராமங்களை ஒருங்கிணைப்பதற்கும் அனைத்து மக்களையும் ஒருங்கிணைப்பதற்காகவும் உடல், மனம், அதே போல் அவங்களுக்கு எல்லாரும் ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்காகவும் இந்த கலையை வந்து முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. இப்படி பாரம்பரிய கலைகள் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி கிராமங்கள் தோறும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஆர்வமாக பங்கெடுத்துக்கிறாங்க. அப்படி தான் இந்த ஒயிலாட்ட கலையை 91வது அரங்கேற்றமாக நம்ம பண்ணியிருக்கோம். அப்படி தீத்திப்பாளையத்தில் எல்லோரும் ஒரு ஒற்றுமையாக இருந்து இந்த அரங்கேற்றம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பொதுமக்களோட அந்த தன்னார்வமாக பங்கெடுத்துக்கிறாங்க. தமிழக அரசும் மத்திய அரசும் இது இன்னும் எப்படி விளையாட்டுத்துறைக்கு பண்ணியிருக்காங்களோ அதே போல் இந்த கலைத்துறையிலையும் பண்ணணும். தமிழக அரசானது கலை பண்பாட்டுத்துறை மூலயமா நிறையா நிகழ்வுகள் நடத்துகிறாங்க. அதே போல் கல்வித்துறையிலையும் பள்ளி, கல்லூரிகளில் போட்டிகள் நடத்தி ஒரு ஆக்கத்தை கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி உங்களுக்கு சிலம்பாட்டத்துக்கு எப்படி உயர்கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்களோ, இந்த கலைத்துறையிலையும் பயிலக்கூடிய இந்த பாரம்பரிய கலையில் பயிலக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா இந்த கலை வளர்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லி தமிழக அரசு மற்றும் மத்திய அரசுக்கு ஒரு வேண்டுகோளை அனைத்து கலைஞர்கள் சார்பாக வேண்டுகோளாக வைக்கிறோம். நன்றி. இப்போ 100வது இந்த கலைக்குழு அந்த இதை வந்து நீங்கள் அந்த எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக பண்ணுவீங்க? 100வது கலைக்குழு வந்து அனைத்து இது வரைக்கும் முதல்ல அரங்கேற்றம் பண்ண கலைக்குழுவிலிருந்து 100 கலைக்குழுவை ஒருங்கிணைச்சு ஒரே இடங்களில் பண்ணணும்னு சொல்லி திட்டமிட்டிருக்கோம். இது உங்களுக்கு எத்தனை நடன கலைஞர்கள் அதில் இடம்பெறுவாங்க? பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கலைஞர்கள் இடம்பெறுக்கு வாய்ப்பு, ஒயிலாட்ட கலைஞர்கள். ஆமாம். சாதனைக்கு ஏதாவது சாதனையை நோக்கி நாங்கள் பயணிக்கிறீங்க. இது வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது சாதனையாக அந்த 100வது அரங்கேற்றத்தில் ஒரு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணலாம்? கட்டாயம் பண்ணுறாங்க. அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோம் கட்டாயம்.